Hey guys, so போன வீடியோல நம்ம வந்து லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி பத்தி பார்த்தோம், ரைட்? ஸோ லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் டேட்டா டைப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வேரியஸ் டேட்டா டைப்ஸ் பார்த்துருந்தோம். அதுல கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி தான் ரொம்ப ப்ராமினென்ட், ரைட்டா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன டேட்டா வருது, என்ன மோட்ல வருது, எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம், என்ன டேட்டா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பட் வாங்கின டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்? why are we getting data from users? So இந்த கொஸ்டினுக்கு நாம இப்போ பதில் சொல்ல போறோம், ரைட்டா? ஸோ இங்கே தான் நமக்கு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு கூட இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுறீங்க, யூசர்ட் வந்து ஏதோ ஒரு இன்புட் வாங்குறீங்க. ஓகே, யூசர்ட் வந்து வாங்குற இன்புட்டை நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணும், ரைட்? either you have to perform a mathematical operation அல்லது ஒரு கண்டிஷனல் செக் பண்ணுவோம், அல்லது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும். அதுக்காக தான் நம்ம மெயினா யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ் உங்க டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்றீங்க. ஒரு நம்பர் வாங்குறீங்க, ஏஜ் உங்க யூசர்ட்ட இருந்து வாங்கினா அந்த ஏஜ் வந்து 18 மேலே இருக்கா இல்லையான்றதை செக் பண்றோம். இல்ல உங்களுடைய சேலரி அல்லது லோன் அமௌண்ட் வாங்குறீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ எதுவா இருந்தாலும் சரி, நாம வந்து யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் கண்டிப்பா இருக்கும், ரைட்? அந்த ரீசன் தாங்க ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இன்னும் நம்ம வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை பாருங்க. நமக்கு வந்து 2 ஈக்குவேஷன் இருக்கு. இதுல வேரியபிள்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? இதுல உங்க கண்ணுக்கு எந்த ஆப்ரேஷன் தெரியுதுன்னு பாருங்களா. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஆப்ரேட்டர்ஸும் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஆப்ரேட்டர்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 9 அப்படின்னு நீங்க கொடுத்ததுல இந்த பிளஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்றோம் அப்படிங்கிறது, ரைட்டா? இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். இதை நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதே கீழே வாங்கல, எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 14 அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல எக்ஸ் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்க அந்த பிளஸ் தெரியுது, ஈக்குவல் டு தெரியுது. ஆனா அந்த 2y அப்படிங்கிறது 2 into y, ஓகே, 2 times y, அதுதான் அந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் ஆப்ரேட்டர் இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி நாம வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நாம வந்து இன்புட்டா வாங்கி ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் ஆப்ரேட்டர்ஸ், ரைட்டா? ஸோ இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி நீங்க பாத்துக்கலாம். ஸோ நம்ம இது வந்து வென் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, 2 சர்க்கிள் இருக்கும், 2 டிஃபரெண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டுமே ட்ரூவா இருக்கிறது இப்போ, ஓகே, அண்ட் கண்டிஷன் ஏயும் ட்ரூவா இருக்கணும், பியும் ட்ரூவா இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டுமே ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏ ஆர் பி. ஓகே, அல்லது ரெண்டுமே ட்ரூவா இருக்கக்கூடாது, அல்லது ஒன்று ட்ரூவா இருக்கணும், ஒன்று ட்ரூவா இருக்கவே கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேல் ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் 18 அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், அது நீங்க செக் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் மேலாவும் இருக்கணும், அபவ் 18ஆவும் இருக்கணும், ரைட்டா? ஸோ இன்னொரு கண்டிஷன் கேட்டீங்க அப்படின்னா அபவ் 18 அப்படின்னா அது மேல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஃபீமேல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஒன்லி மேல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் 18க்கு மேல இருந்தா கூட வராது. ஸோ அது நீ இப்போ இந்த வென் டயக்ராம் கூட நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ட் ஆர் நாட் அப்படின்னு கூட அந்த லாஜிக்ஸ் வரும், ரைட்? ஸோ இதுதாங்க ஆப்ரேட்டர்ஸ். ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ் பிளே மேஜர் ரோல். நமக்கு வந்து அது ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸா தெரியாது, பட் the way these operators work, right? So அதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கை டைனமிக்காகவும் நமக்கு ஒரு டைனமிசிட்டி கொடுக்கறது, ரைட்டா? ஸோ இதுல தான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, we have arithmetic operator, we have assignment operator, comparison operator, logical operators, membership operators. ஓகே, ஸோ இது எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நமக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கக்கூடிய வேல்யூஸை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஃபுல்லாக தெரியும். பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ, இதுதான் பேசிக்காக உள்ள அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அது போக ஃப்ளோர் டிவிஷன் இருக்கு, பவர் இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ பிளஸ் அப்படின்னா 2 வேல்யூ ஆட் பண்றேன், மைனஸ் அப்படின்னா 2 வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஏ மல்டிப்ளைட் பை பி, டிவிஷன்
ஃப்ளோர் டிவிஷன்னா வரக்கூடிய ரிமைண்டர் இல்லாம கோஷன்ட் மட்டும் கூட. மாடுலஸ் அப்படின்னா கோஷன்ட் இல்லாம ரிமைண்டர் மட்டும் கூட. ரைட், இது எல்லாமே நமக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ல வரும். எங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் வேல்யூ பண்றீங்களோ அந்த இடத்துல we call it as arithmetic operator. ரைட்டா? அடுத்தது நமக்கு வந்து கம்பேரிஷன் ஆபரேட்டர். ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு. ஸோ லைக் ஐ செட், நான் ஒரு யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்குறேன், அந்த யூசரோட ஏஜ் வாங்குறேன். வாங்கக்கூடிய ஏஜ் எனக்கு 18க்கு மேல இருக்கா இல்லையான்றதை நான் கம்பேர் பண்ணணும். ரைட், இஃப் இட் இஸ் above 18 I'll allow them, இல்ல அப்படின்னா I won't allow. ஸோ இந்த இடத்துல ஒரு கம்பேரிஷன் நடக்குது. 18 அப்படின்ற பெஞ்ச் மார்க் யூசர் எனக்கு கொடுத்த அந்த இன்புட், இந்த பெஞ்ச் மார்க் வச்சுதாங்க நம்ம வந்து இந்த லாஜிக்குள்ள வரும். ரைட், ஸோ ஏஜ் கம்பேரிஷன் அப்படின்னா நார்மலா எல்லா சாஃப்ட்வேர்லையும் எல்லா ப்ராசஸ்லையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. ரைட்டா, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ். ஸோ அந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து லெஸ் தேன் சிம்பிள் இருக்கும், கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கும், லெஸ் தேன் ஈக்குவல் டு, greater than equal to, double equal to, not equal to. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா அது கம்பேரிஷன் ஆபரேட்டர், சிங்கிள் ஈக்குவல் டுனா அது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம கரெக்டா இது பண்ணிக்கணும். ஸோ எப்போவாவது உங்களுக்கு ரெண்டு வேல்யூ ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ ஒன்னோட ஒன்று ஈக்குவலா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூ வேணும், ஒரு ஆபரேட்டர் வேணும் அப்படின்னா அது டபுள் ஈக்குவல் டு. ரைட்டா? ஏ உடைய வேல்யூவை எடுத்து நீங்க பிக்கு அசைன் பண்றீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுக்கலாம், சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்து. ரைட்டா? ஸோ லெஸ் தேன் அப்படின்னா ஏ பியோட லெஸ் தேனா, ஏ பி கிரேட்டர் தேனா, அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அது கம்மியாகவும் இருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம், சேம் இது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, அண்ட் நாட் ஈக்குவல் டு ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதும் இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டரோட வேலை. ஓகே, இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டரோட அவுட்புட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ பூலியன். அரித்மெட்டிக் வேல்யூல மட்டும்தான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் அவுட்புட் வரும். ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லெட்ஸ் சே தேர்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் அவுட்புட். நான் கம்பேரிஷன் ஆபரேட்டர்ல ஏ லெஸ் தேன் பின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஏதோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வரும். ரைட்டா? ஸோ நம்மளுடைய கண்டிஷன்ஸ், இஃப் கண்டிஷன்ஸ் மோஸ்ட்லி இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், காம்பவுண்ட் ஆபரேட்டர்ஸ் வச்சு தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணும். ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். ஸோ அந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்ன்றது ஒரு வேல்யூவை எடுத்து இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஜஸ்ட் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே பிக்கு அசைன் ஆயிடும். ஓகே, ஏ மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏயோட வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகி போய் உட்காரும். அதாவது ஏ மைனஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தீங்கன்னா பில இருந்து அந்த ஏயோட வேல்யூ சப்ட்ராக்ட் ஆகி டிக்ரிமெண்ட் ஆகி போய் உட்காரும். ஸோ பிளஸ் கொடுத்தாலும் அதே தான், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் கூட அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் உங்களால ஆட் பண்ண முடியும். ஸோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னா பேசிக்கா அந்த ஈக்குவல் டு தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அது கூட நீங்க அந்த மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் ஆபரேட்டரையும் உங்களால கம்பைன் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அடுத்து வர்றது லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஸோ இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல தான் நம்ம இந்த வென் டயக்ராம் பார்த்தோம்ல, அண்ட், ஆர், நாட் இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ அண்ட் அப்படிங்கிறது பேசிக்கா உங்களுக்கு கண்டிஷன் ஏ அண்ட் கண்டிஷன் பி ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆக்டிவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேல் ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் 18 அப்படின்னா வரக்கூடிய கேண்டிடேட் மேலாவும் இருக்கணும், அபவ் 18ஆவும் இருக்கணும். ரைட்டா? அடுத்தது ஆர். இந்த ஆர் கண்டிஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று. ஸோ லெட்ஸ் சே ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் 18. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி, ஓகே, அவங்க 18க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா வில் அலோவ். ஓகே, இப்போ நாட் கண்டிஷன் அப்படின்னா ஒன்லி மேல் ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் 18. ஸோ 18க்கு மேல இருந்தாலும் அந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அலோவ். ரைட்? ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுவோம். ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஏஜோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு மேல், அல்லது ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் அப்படின்னா ஜெண்டர் மேலா இல்லையான்னு ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். ஓகே, அண்ட் ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்க ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ட்ரூவா இருந்ததுன்னா இட் வில் கோ ட்ரூ. ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரூத் டேபிள் ஒன்று இருக்கு. ரைட்டா? ஸோ ரெண்டுமே அண்ட் எப்படி பிஹேவ் ஆகும், ஆர் எப்படி பிஹேவ் ஆகும், நாட் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்றதுக்கெல்லாம் நமக்கு வந்து ட்ரூத் டேபிள்ஸ் இருக்கு. அதை நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ பேசிக்கா அண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். ஆர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும். நாட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அது ட்ரூவா இருந்தா உங்களுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும்.
ரைட்டா? இதுதான் பேசிக்கா நீங்க வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆபரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, இஸ் நாட், ரைட்டா? ஸோ இந்த பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்ஸ்ல வராது. பட் வென் வி சால்வ் இட் நம்ம அதை பத்தி எக்ஸ்டென்சிவா பார்க்கலாம். ஓகே, ஸோ இஸ் அப்படின்னா இது வந்து 0வா 1ஆ, if it is there, is or is not, அவ்வளவுதான் அந்த பிட்வைஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்ல இந்த வேல்யூ இருக்கா இல்லையா, ஓகே, இஸ் திஸ் இன் திஸ் லிஸ்ட் ஆர் இஸ் இட் நாட் இன் திஸ் லிஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இன் நாட் இன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இமெயில் ஐடி போடுறீங்க, இமெயில் ஐடி வந்து நம்ம யூனிக்கா மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அந்த நம்ம இமெயில் ஐடி சப்மிட் பண்ணும்போது இட் வில் கோ அண்ட் செக் வெதர் தட் பர்டிகுலர் இமெயில் ஐடி இஸ் இன் த டேட்டா பேஸ் ஆர் நாட். ஓகே, டேட்டா பேஸ்ல இருந்தா யூனிக் ஃபெயில் ஆகும். ஏன்னா யூனிக்ன்றது ஒரு தடவை தான் அந்த டேட்டா பேஸ் நீங்க போட முடியும். டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி டேட்டா இருக்கு அப்படின்னா இட் வில் ஃபெயில் தட் யூனிக். ரைட்டா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டருடைய வேலை. ரைட்டா? ஸோ இந்த ஆபரேட்டர்ஸ் ஒன்னும் ஒரு சர்டன் ஆர்டர்ல உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சப்போ போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட், ஆர்டர், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சாரி, பிராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டர்ல தான் உங்களுடைய அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸோ எந்த ஆபரேட்டர் இருந்தாலும் நீங்க ஆப்ரேட் பண்ணணும். இந்த ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட் தப்பா இருக்கும். ரைட்டா? ஸோ போர்ட் மாஸ்க்குள்ள பிரேக் பண்ணி நீங்க மேத்தமெட்டிக்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வில் கெட் கிரேசி ரிசல்ட்ஸ். ரைட்டா? பட் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ்குள்ள ஆர்டர் தான் வரும். அதுக்கப்புறமா பவர். ஓகே, எங்கேயா நீங்க 2 to the power 3 to the power அந்த மாதிரி பவர் கொடுத்தீங்கன்னா அங்க வரும். அடுத்தது டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். இந்த சீக்வன்ஸ்ல தான் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்ல ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இன்னும் டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இந்த ஆப்ரேட்டர்ஸோட ப்ரெசிடென்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டேபிளை நான் எடுத்தது வந்து W3 Schools உடைய வெப்சைட்ல இருந்தான். ரைட்டா? உங்களுக்கு தேவைன்னா அந்த W3 Schools போயிட்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த செக்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல லாஸ்ட்ல ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்கும். ரைட்டா? அந்த டேபிளை தான் நான் வந்து இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா பார்த்துட்டோம். பட் நம்ம ப்ரோக்ராமிங்ஸ் பண்ணும்போது பேசிக்ஸ் பண்ணும்போது we will try to understand these operators and data types extensively. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம இன்னும் ப்ரோக்ராமிங் பத்தி அதிகமான கான்டென்ட்ஸோட we'll see again. Thank you.